வணக்கம். VNews 27 செய்திகளுக்காக சுரேஷ் ராஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உழவன் மகன் என முதலமைச்சர் நடிக்கக்கூடாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தடுப்பூசி போடுவோரின் எண்ணிக்கை குறைவு. 97,126 மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அதிமுகவில் சசிகலாவையோ அமமுகவையோ இணைக்க வாய்ப்பில்லை. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விரிவான செய்திகள். எடப்பாடி பழனிசாமி எப்படி தவழ்ந்து முதலமைச்சர் ஆனார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பாரா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் மு. கருணாநிதி ஆகியோரின் சிலைகளை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றார். ஜெயலலிதா தோழி சசிகலாவால் அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் எனவும், எடப்பாடி பழனிசாமி எப்படி தவழ்ந்து முதலமைச்சரானார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவும் விமர்சித்த ஸ்டாலின், ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பாரா என கேள்வி எழுப்பினார். முதலமைச்சராக இன்னொரு 5 நாட்களில் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில சசிகலா அவர்கள் அதிர்ச்சி அடைந்து யாரை இப்போ முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று கூவத்தூரிலே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று காலையில ஏதோ ஊர்ந்து வந்தது ஒரு நிகழ்ச்சி. நான் யாருடைய தேவையும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார் கேட்டார். இதை சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞரும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சரானாரு சொல்றாரு. கலைஞர் இப்ப முதலமைச்சர் ஆனப்போ எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல பொருளாளர் பொறுப்பில் இருக்கிறார். மறந்துடாதீங்க தயவு செய்து. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சேர்ந்து ஏகமனதாக தேர்ந்தெடுத்து கலைஞரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அதுதான் உண்மை. ஆனால் பழனிசாமி முதலமைச்சர் ஆனது எப்படி நாட்டுக்கே தெரியும். வாட்ஸ்அப்ல அத்தனை பேரும் பார்த்திருக்கிறீங்க. நீங்க முதலமைச்சரான எப்படி என்று பேச்சுக்கே வரல. ஊர்ந்து வந்தது உண்டா இல்லையா இதுக்கு நீங்க பேச. இந்திய பொருளாதாரம் தொற்று நோய்க்கு முந்தைய நிலையை அடைய 2 வருடங்கள் ஆகும் என தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கை கொரோனா எதிர்ப்பு முன்கள போராளிகளுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுவதாக கூறினார். ஊரடங்கு இல்லாமல் இருந்திருந்தால் கூட தொற்று நோய் ஒரு குறிப்பிடத்தக்க பொருளாதார தாக்கத்தை உருவாக்கி இருக்கும் எனவும், ஆனால் ஊரடங்கு உயிர்களையும் வாழ்வாதாரங்களையும் காப்பாற்ற உதவுவதாகவும், ஆரம்பகால தீவிர ஊரடங்கு உயிர்களை காப்பாற்றியது, விரைவாக மீட்க உதவியாகவும் கூறினார். இந்திய பொருளாதாரம் தொற்று நோய்க்கு முந்தைய நிலையை அடைய 2 வருடங்கள் ஆகும் என தெரிவித்த அவர், மார்ச் 31ஆம் நாளுடன் முடிவடைந்த நடப்பு நிதியாண்டில் பொருளாதார நடவடிக்கைகள் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொருளாதாரம் 7.7 விழுக்காடாக சரிவடையும் என்றார். தடுப்பூசி போடுவதால் 2021-22 நிதியாண்டில் 11 விழுக்காடு வலுவான பொருளாதார மீட்சி ஏற்படும் எனவும், இந்த நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 15.4 விழுக்காடாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். விவசாயம் 3.4 விழுக்காடு வளர்ச்சியை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் தொழில் மற்றும் சேவைகள் முறையே 9.6 விழுக்காடு மற்றும் 8.8 விழுக்காடு குறையும் என எதிர்பார்ப்பதாகவும் நிதி ஆலோசகர் கூறினார். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தடுப்பூசி போடுவோரின் எண்ணிக்கை மிக குறைவு என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 16ஆம் நாள் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு 6 லட்சம் சுகாதார பணியாளர்கள் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்தது. கடந்த 15ஆம் நாள் நிலவரப்படி 4,90,000 சுகாதார பணியாளர்களே கொரோனா தடுப்பூசி போட முன்பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்திய அளவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகபட்சமாக 4,31,879 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுள்ளனர்.
இதைத் தொடர்ந்து கர்நாடகாவில் 3,07,752 பேரும், ராஜஸ்தானில் 2,73,866 பேரும், தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான ஆந்திராவில் 1,77,856 பேரும், தெலுங்கானாவில் 1,57,831 பேரும், கேரளாவில் 1,35,832 பேரும் தடுப்பூசி போட்டுள்ளனர். இந்த நிலையில் தடுப்பூசி போட தொடங்கி 14வது நாளான நேற்றைய நிலவரப்படி 2,60,600 பேருக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுத்தும் தமிழகத்தில் 97,126 மருத்துவ பணியாளர்களை தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். தடுப்பூசி மூலம் யாருக்கும் பாதிப்பு வராது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை அடையாறில் நடைபெற்ற தனியார் நிறுவன விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் விடுமுறை நாட்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவோரின் எண்ணிக்கை வழக்கத்தை விட குறைந்துள்ளதாக கூறினார். தடுப்பூசி மூலம் யாருக்கும் பாதிப்பு வராது எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மூத்த டாக்டர்கள், அரசு மருத்துவமனை டீன்கள் உள்ளிட்டு தானும் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் தங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனவும் கூறியுள்ளார். பொதுமக்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தொற்று எண்ணிக்கை குறைந்ததால் தடுப்பூசி வேண்டாம் என்று நினைப்பது தவறு எனவும் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், ஆன்லைன் மருந்து வணிகத்தை அனுமதிக்க சட்டம் கொண்டுவர மத்திய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருவது கண்டனத்திற்குரியது என கூறியுள்ளார். மருந்தாளர்கள் உள்ளிட்ட மருந்து வணிகத்தை 2 கோடி பேருக்கும் மேல் நம்பியிருக்கும் நிலையில் ஆன்லைன் மருந்து வழங்கும் முறை சமுதாய சீரழிவிற்கும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் எதிர்காலத்திற்கும் மிகுந்த ஆபத்து விளைவிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவித கலந்தாய்வும் இன்றி எதேச்சதிகாரமாக சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த மத்திய பாஜக அரசு துடிப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், கோடிக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி சமுதாய சீரழிவிற்கும் வித்திடும் என்பதால் ஆன்லைன் மருந்து வணிகத்தை அனுமதிக்கும் வகையில் சட்டம் இயற்றும் முயற்சியை மத்திய பாஜக அரசு கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மற்றொரு பக்கம் தமிழகத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாகவும், கொரோனா பெருந்தொற்றின் போது முன்கள பணியாளர்களாக தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது பணியாற்றிய அவர்களது கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். உயிர்காக்கும் துறையினரை மத்திய மாநில அரசுகள் போராடும் நிலைக்கு தள்ளுவது முறை அல்ல எனவும் ஸ்டாலின் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உழவன் மகன் என முதலமைச்சர் நடிக்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டமாக விமர்சித்துள்ளார். வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்மின் கோபுர திட்டங்களால் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும், வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதனால் உயர்மின் கோபுரத்திற்கு பதிலாக சாலை ஓரமாக கேபிள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்து கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகள் அறவழியில் போராடி வருகிறார்கள் என சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, சென்னை போன்ற மாநகரங்கள், மதுரையில் இருந்து இலங்கை, கொச்சி மற்றும் குஜராத்தின் போர்பந்தரில் இருந்து ஆப்பிரிக்க நாடான ஜிபுட்டிக்கு கேபிள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்லும் மத்திய மாநில அரசுகள் கிராமங்களில் மட்டும் விளைநிலங்களுக்கு நடுவே உயர்மின் கோபுரங்களை அமைத்து நிலங்களை கையகப்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நிலத்தை கையகப்படுத்தியதற்காக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடும் தரவில்லை எனவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாத வாடகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தமிழக சட்டசபையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 கோடி ரூபாய் இழப்பீடு என அறிவித்தார். ஆனால் அதை இன்று வரை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என கூறியுள்ள வைகோ, பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதாகவும், ஆனால் தேர்தலுக்காக நான் உழவன் மகன் என எடப்பாடி நடிப்பதை விவசாயிகள் நம்ப மாட்டார்கள் எனவும் கூறியுள்ளார். எனவே உயர்மின் கோபுரங்கள் பிரச்சனையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என தமிழக அரசை வைகோ வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கோயிலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தமிழக வருவாய்த்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஏற்பாட்டின் பேரில் ஜெயலலிதா பேரவை மற்றும் அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கோயில் கட்டப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட டி. குண்டத்தூரில் சுமார் 12 ஏக்கரில் கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலில் ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா மக்கள் மனங்களில் வாழும் தெய்வங்கள் என கூறினார்.
அதிமுகவில் சசிகலாவையோ அமமுகவையோ இணைக்க வாய்ப்பில்லை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கட்சியும் ஆட்சியும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார். மனிதாபிமானம் அடிப்படையில்தான் சசிகலாவிடம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயதீப் நலம் விசாரித்தார் எனவும் அதிமுகவில் சசிகலாவையோ அமமுகவையோ இணைக்க 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக ஆளுநர் முடிவெடுக்காமல் தயங்குவது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையே வெளிக்காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் நிறுவப்பட்ட டாக்டர் BR அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்க பலகையை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 7 பேர் விடுதலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநரை அவர்களை விடுதலை செய்வது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்த நிலையில் தமிழக ஆளுநர் தொடர்ந்து மெத்தன போக்குடன் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என கூறினார். முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடும் தொகுதியில் தானும் போட்டியிட தயார் என காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் சவால் விடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி டெல்லியில் பாஜகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி வந்தார். அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் மாநில எல்லையில் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பாஜகவின் மாநில தலைமை அலுவலகத்திற்கு வந்த நமச்சிவாயம் பாஜக நிர்வாகிகளிடையே பேசினார். மத்திய அரசை குறை கூறி முதலமைச்சர் நாராயணசாமி மக்களை ஏமாற்றுவதையே வேலையாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் நாராயணசாமி எந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அதே தொகுதியில் தானும் போட்டியிட தயார் என்றும் சவால் விடுத்தார். விவசாயிகளுடைய நிலைகளை, இந்த மாநிலத்தில் இருக்கின்ற வியாபாரிகளுடைய நிலைகளை நீங்கள் என்றைக்காவது துணைநிலை ஆளுநரிடத்தில் சென்று விவாதித்திருப்பீர்களா? பேசியிருப்பீர்களா? அவருடைய கஷ்டங்களை எடுத்து சொல்லி இருப்பீர்களா? இல்லையே. என்ன சொல்றீங்க? புதுசாக இருக்காங்க. புதுவையை தமிழ்நாடோடு இணைக்க போறாங்க. உங்களுடைய பாய்ச்சாவோ உங்களுடைய பொய்யும் இனிமே மக்கள் நம்ப தயாராக இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களை நான் கேட்கிறேன், நீங்க துணிச்சலாம் எந்த தொகுதியை போட்டியிடணும் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களை எடுத்து போட்டியிட நான் தயார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை கைதிகள் 7 பேரும் விடுதலை ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக முருகன் நளினியின் வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்தார். வேலூர் சிறையில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் புகழேந்தி, முருகன், நளினி, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 30 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை கைதிகளாக தண்டனை அனுபவித்து வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2014இல் 7 பேரையும் விடுதலை செய்ய அமைச்சரவையை கூட்டி முடிவெடுத்தார். அதன் தொடர்ச்சியாக கடந்த 9 செப்டம்பர் 2018 அன்று தமிழக முதலமைச்சர் பழனிசாமி 7 பேரையும் விடுதலை செய்ய தீர்மானம் நிறைவேற்றி தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் தமிழக ஆளுநர் விடுதலை குறித்த முடிவெடுப்பார் என மத்திய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் தமிழக ஆளுநர் 1 வாரத்துக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கினை 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. ஆகவே இன்று 7 பேரும் விடுதலை ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என குறிப்பிட்டார். நளினி, முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். இப்போதைக்கு அவர்கள் விடுதலை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இன்று அல்லது நாளை 7 பேரும் விடுதலை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. கண்டிப்பாக கவர்னர் தங்களை விடுதலை செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள். டெல்லியில் அமைதியாக போராடி வரும் விவசாயிகள் மீது உள்ளூர் ரவுடிகள் கொண்டு தாக்குதல் நடத்தியதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு இயக்க கூட்டமைப்பின் தலைவர் பேராசிரியர் மீத்தேன் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன், அமைதியாக போராடி வரும் விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக உள்ளூர் ரவுடிகள் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக கூறினார். ஜனநாயக முறைப்படி நடந்து வரும் போராட்டத்தை மத்திய அரசு கொச்சைப்படுத்தக்கூடாது எனவும், இந்த சட்டங்களை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது குறித்து நாடு தழுவிய அளவில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இன்றைக்கு கூட அந்த விவசாயிகள் மத்தியிலே உள்ளூர்காரர்கள் என்ற பெயரிலே ஒரு 100கணக்கானவர்களை அனுப்பி
அரசுக்கு ஆதரவாளர்கள் ஒரு ஆண்டுக்கு 16 லட்சம் கோடி விவசாய பலன்களை அள்ளப்போகிற பெருமுதலாளிகளுடைய அடியாட்கள் இன்று விவசாயிகளிடையே அவர்களை தாக்குகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்பது அவர்களுக்கு குடிநீரை நிறுத்துகிறது, மின்சாரத்தை வெட்டுகிறது, கழிப்பறைகளை எல்லாம் எடுத்து செல்கிறது. இதெல்லாம் யார் செய்கின்ற வேலை? பெருமுதலாளிகளின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய சட்டங்களை அவர்கள் மீது திணிப்பது என்பது பாசிசத்தின் அடையாளமாக. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் தங்க விக்ரமனை நியமனம் செய்து மத்திய உள்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் பாஜக சார்பில் சாமிநாதன், சங்கர், செல்வ கணபதி ஆகிய 3 பேரும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். இதில் சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக அண்மையில் காலமானார். தொடர்ந்து காலியாக இருந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் பாஜகவின் புதுச்சேரி துணைத் தலைவர் விக்ரமனை நியமனம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினருக்கு இடையே வாக்குவாதம் எழுந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோயிலில் தை மாத தெப்போற்சவம் நடைபெற்று வருகிறது. உற்சவங்களின் போது சுவாமி முன்பு பிரபந்தம் பாடுவதில் இரு பிரிவு ஐயங்கார்களிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு பல்வேறு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கோவில் நிர்வாகம் இரு பிரிவினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உற்சவத்தின் போது சுவாமி முன்பு இரு பிரிவுகளில் இருந்து தலா 5 பேர் பிரபந்தம் பாட வேண்டும் என அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து உள்புறப்பாட்டின் போது சுவாமி முன்பு கூடிய தென்கலை பிரிவினர் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என கோரி கோயில் செயல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் தென்கலை பிரிவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தெப்போற்சவத்தை காண வந்த பக்தர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு காரணமாக 4.5 லட்சம் ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என SRMU தொழிற்சங்க தலைவர் ராஜா ஸ்ரீதர் மயிலாடுதுறையில் தெரிவித்தார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் SRMU ரயில்வே தொழிற்சங்க சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த ராஜா ஸ்ரீதர் 2023ஆம் ஆண்டிலிருந்து 119 வழித்தடங்களில் 150 ரயில்களை தனியார் வசம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது எனவும் 450 ரயில் நிலையங்கள் தற்போது தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். உற்பத்தி துறையிலும் மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் வசம் ரயில்வேயை ஒப்படைக்கிறது எனவும் இதனை கண்டித்து பிப்ரவரி 1ஆம் நாள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு ரயில்வேயில் இருக்கிற உற்பத்தி மையங்களை கார்ப்பரேஷனாக மாற்றுவதும் அந்த மாற்றப்பட்ட கார்ப்பரேஷனை தனியார் கொடுக்கிற அந்த முயற்சியில் இப்போது இருக்கிற அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ரயில்வேயில் வேலை பார்க்கிற 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் பெரும்பாலானுடைய வேலைகளை தனியாருக்கு குறைந்த கூலிக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த முடிவோடு மத்திய அரசு செயல்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட மத்திய அரசின் விரோத போக்கை கண்டித்தும் வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கு அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும் இந்த அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் ஒரு நாள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். தெலங்கானா மாநிலம் மஹபூப் நகர் அருகே ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் 10 நாட்களில் திருமணம் நடைபெற இருக்கும் மணப்பெண் உட்பட 6 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மஹபூப் நகர் மாவட்டத்தில் மர்ரிமிட்டா கிராமத்தை சேர்ந்த பிரமிளாவுக்கு இன்னும் 10 நாட்களில் திருமணம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திருமணத்துக்கு தேவையான உடைகள் வாங்குவதற்காக பிரமிளா உட்பட அவரது குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் ஆட்டோ ஒன்றில் வாரங்கள் புறப்பட்டு சென்றனர். ஊரிலிருந்து சற்று தூரம் சென்ற நிலையில் அவர்கள் பயணித்த ஆட்டோ மீது எதிர் திசையில் வந்த லாரி பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பிரமிளா, அவருடைய தாய், சகோதரி, சகோதரன், ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து அங்கு விரைந்த கிராம மக்கள் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு விரைந்த போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மு.க. அழகிரியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சேர்த்தால் உதயம், தவிர்த்தால் அஸ்தமனம் என
திமுகவை மிரட்டும் சுவரொட்டிகள் மதுரை நகர் முழுவதும் ஒட்டப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரான மு.க. அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆகின்றன. இந்த நிலையில் அவ்வப்போது ஏதேனும் பரபரப்பை கிளப்பும் வகையில் அந்த கட்சியின் தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார். அண்மையில் அவரது ஆதரவாளர்களை கூட்டி திமுகவுக்கு நேரடியாக சவால் விட்டார். ஜனவரி 30 மு.க. அழகிரியின் பிறந்தநாள் என்பதால் அவரது ஆதரவாளர்கள் திமுக ஆட்சி அமைக்க ஐபேக் தேவையில்லை எனவும் கருணாநிதியின் மூளையான மு.க. அழகிரி மட்டும் போதும் என்று குறிப்பிடும் சுவரொட்டிகளையும் ஒட்டியுள்ளனர். புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான கொரோனா வரியை மேலும் 2 மாதம் நீட்டித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்துக்கு இணையான மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் நேற்றுடன் கொரோனா வரி முடிவடைந்தது. இந்த நிலையில் மதுபான விலை அதிகமாக இருந்ததால் அரசுக்கு வரவேண்டிய வரி குறைவாக வந்தது. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 மாதங்களுக்கும் மதுபானங்கள் மீதான கொரோனா வரியை மார்ச் 31ஆம் நாள் வரை நீட்டித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். 17 வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். அரியலூர் கீழக்காவட்டாங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த தினக்கூலி தொழிலாளி நேரு என்பவர் அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி திருப்பூருக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த நிலையில் பெண்ணின் தந்தை தனது மகளை காணவில்லை என அரியலூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நேருவை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கின் விசாரணை அரியலூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இவ்வழக்கில் நீதிபதி சத்யதாரா குற்றம் சாட்டப்பட்ட நேருவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை முறை காபி சாகுபடிக்கு ஊக்குவிப்பு இல்லாததால் மலை மாவட்ட விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் பகுதிகளில் தேயிலை விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் தேயிலை செடிகளுக்கு நடுவே சுமார் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் காபி ஊடுபயிராக உள்ளது. தேயிலைக்கு விலை கிடைக்காததால் 50 விழுக்காடு விவசாயிகள் காபி சாகுபடி மேற்கொள்ள முன்வந்தனர். ஆனால் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் விவசாயிகளின் காபி சாகுபடியில் தொய்வு ஏற்பட்டது. காபி தோட்டத்தில் காலியாக உள்ள இடங்களில் கொளிஞ்சி, கொள்ளு, தட்டைப்பயிறு போன்றவற்றை விதைத்து கூடுதல் வருமானமும் ஈட்ட வாய்ப்புள்ளது. இதுபோன்ற அறிவுரைகளை வழங்குவது தோட்டக்கலைத்துறையினரின் பணியாகும். ஆனால் அதிகாரிகள் பெயரளவுக்கு நடத்தும் விழிப்புணர்வால் போதிய ஊக்கம் இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வறட்சி பூமி, தண்ணியில்லா காடு என அழைக்கப்பட்ட ராமநாதபுரத்தில் தொடர் மழை காரணமாக பச்சை பசேல் என பசுமை பொங்கிய அழகிய காட்சி காண்போர் கண்களுக்கு விருந்தளிக்கும் வண்ணம் மாறியுள்ளது. நாட்டின் கடைக்கோடி பகுதியாக அமைந்திருக்கும் ராமநாதபுரத்தில் எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லாததால் வானம் பார்த்த பூமியாக மக்களின் பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் உயராமல் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி இருப்பதோடு பயிர் செய்த இடங்களெல்லாம் பச்சை பசேல் என ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பெரிதும் பசுமையான பார்த்திராத ராமநாதபுரம் மாவட்டத்தின் பசுமை பக்கங்களை இப்போது நாமும் பார்க்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டை பிரிஸ்பேனில் நடராஜன் தொடங்கிய விதம் இந்திய கிரிக்கெட்டுக்கு டெஸ்டில் அவர் பெரிய ஆயுதமாக திகழ்வார் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இர்ஃபான் பதான் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஒரு அணிக்கு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் எப்போதும் கூடுதல் பலம் எனவும் மாற்றுப்பந்து வீச்சாக இவர்கள் பேட்ஸ்மேன்களுக்கு வித்தியாசமான கோணத்தில் வீசி சிரமம் கொடுப்பார்கள் எனவும் கூறினார். நடராஜன் இந்திய அணிக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு ஆயுதமாக திகழ்வார் என கூறிய இர்ஃபான் அவர் தன் வேகம், ரிதம், கோணம் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டிய தேவை உள்ளது என்றார். அவர் பந்து வீசும்போது பந்துக்கு பின்னால் தன் உடலை பேலன்ஸ் செய்ய வேண்டும், முன்னால் விடுமாறு குனிந்து வீசக்கூடாது எனவும் பந்தை டெலிவரி செய்யும் போது உடலை பந்துக்கு பின்னால் வைத்துதான் வீச வேண்டும், அப்போதுதான் பந்தை உள்ளேயும் கொண்டுவர முடியும் என பல குறிப்புகளை வழங்கியுள்ளார். நடராஜன் அடுத்த 5-7 ஆண்டுகளுக்கு இந்திய அணியில் ஆடுவதற்கான மாற்றங்களை தன் பந்து வீச்சில் செய்து வேண்டியது அவசியம் எனவும் முதலில் உடல் தகுதியில் கவனம் தேவை எனவும் இர்ஃபான் யோசனை கூறியுள்ளார். அணி நிர்வாகமும் அவருடன் சேர்ந்து பணியாற்றி அவரை ஒரு சர்வதேச தர பவுலராக உருமாற்றுவார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார்.
தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றாலைகளின் காரணமாக 3 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. பிப்ரவரி 3ஆம் நாள் வரை புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் அடுத்த 2 நாட்களுக்கு காலை நேரங்களில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் VNews 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள VNews 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.